ஆர்வலர்களே, ஸ்ரீ குரு பகவான் யூடியூப் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று காண இருப்பது பராபவரிடத்தின் குரு பெயர்ச்சி பலன் கடகராசிக்கு. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இடம்பெறுகிறார் குரு. இங்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆகையால் கடகராசிக்கு இது ஒரு அற்புதமான வருடம் என்று சொல்லலாம். மிக சிறப்பான வருடம். கடகராசிக்காரர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய வருடம். அவர்களுக்கு வருமானத்திலோ இல்லை சம்பளம், பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வருடம் இந்த வருடம். அதேபோல் இவர்கள் கடகராசிக்காரர்கள் 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பதால் மண்மனையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். அதேபோல் நீண்டகால ஆன்மீக தடைகள் விலகும். நம் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ வேண்டுதல் வச்சுருப்போம். அந்த வேண்டுதலை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே வாய்ப்புகள் உருவாகும். அதேபோல் நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும். 7ஆம் பார்வையாக கடகராசி குரு 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் அவர்களுக்கு மேற்கு திசையிலிருந்து அல்லது வடகிழக்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணம் விஷயமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். நீண்ட காலமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண விஷயங்கள் கைகூடி வரும். அதேபோல் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். கசப்போடு விலகி இருக்கக்கூடிய தம்பதியர்களுடன் ஒன்று சேரக்கூடிய நேரங்காலம் வாய்ப்பு சூழல் உருவாக்கி கொடுக்கும். அதேபோல் 9ஆம் பார்வையாக மீனராசியை குரு பார்ப்பதால் முன்னோர்கள் மூதையர்கள் ஆதரவு உண்டு. குலதெய்வ கோயில் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நீண்ட தூர ஆன்மீக பயணத்தை உருவாக்கி கொடுக்கும். பூர்வீக சொத்தில் அசௌரியங்கள் இருந்தால், பூர்வீக சொத்தில் தொந்தரவுகள் இருந்தால் அது நீங்கும். நண்பர்களே, இப்படி ஒவ்வொரு வீடியோவும் நாம் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கப்படும். நன்றி, வணக்கம் உறவுகளே.